ஓம் நமச்சிவாய. நாம் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் முதலை என்ற ஊரில் அமைந்திருக்கும் முதுகுண்டீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். விருத்தாச்சலத்துக்கு கிழக்கே 20 கிலோமீட்டர் தூரத்திலும், நெய்வேலிக்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் முதுகுண்டீஸ்வரர், உற்சவர் பழமலைநாதர், தாயார் பெரிய நாயகி, தலவிருச்சம் கொன்றை மரம், தீர்த்தம் நன்னீர் குளம். மகாமண்டபத்தின் மத்தியில் நின்று வெவ்வேறு இடங்களில் இருக்கின்ற பழமலைநாதர், பெரிய நாயகி இவர்களையெல்லாம் நம்மால் தரிசிக்க முடியும். இது இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பான விஷயமாகும். ஊரின் வடமேற்கு திசையில் ஏரியின் ஓரத்தில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். கோவிலுக்குள் செல்ல பிரதான வாயில் ஒன்று மட்டுமே இருக்கின்றது. சுற்றுச்சுவர் இருக்கின்றது. நுழைவு வாயிலின் வலதுபுறம் மூஞ்சூறு வாகனத்துடன் விநாயகர், இடதுபுறம் வள்ளி தெய்வானை மற்றும் முருகர் சிலைகள் மாட அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. விநாயகப் பெருமானை வழிபட்டு உள்ளே சென்றால் உடன் காட்சி கொடுப்பது பலிபீடம். அதனை அடுத்து கொடிமரம், அதிகார நந்தி, முதுகுண்டீஸ்வரர் அர்த்த மண்டபம், மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் சதாசிவ வடிவில் முதுகுண்டீஸ்வரர் அல்பாலிக்கின்றார். பீடத்தின் மேலிருக்கும் ஆவுடையாருடன் சேர்ந்து மூலஸ்தான விக்கிரகம் 2.5 அடி கொண்டதாக இருக்கின்றது. அர்த்த மண்டபத்தின் வாயிலின் மேல் கஜலட்சுமி சிலையும் மற்றும் அர்த்த மண்டபம், கருவறை இவைகளெல்லாம் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கருவறையின் வெளிச்சுவற்றின் தெற்கு கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தியாகிய தென்முக கடவுள் அவருடைய உருவம் கல்வடிவில் கீழிலிருந்து 4 அறிவுரை வழங்குவது போல அமைக்கப்பட்டிருக்கின்றது. வலது காலின் கீழ் முயலகன் கிடக்கும் கல்வடிவ சிலை இருக்கின்றது. முதுகுண்டீஸ்வரரை வழிபடும் மகாமண்டபத்தின் மத்தியில் நின்று வடக்கு நோக்கினால் காண்பது பெரியநாயகி அம்மன் கோவிலாகும். அம்பாள் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். தெற்கு ஓரத்தில் பலிபீடம், நந்தி போன்றோர் இருக்கின்றன. சுவாமியும் அம்பாளையும் வழிபட்டு திருச்சுற்று வரும்போது தென்மேற்கில் கன்னிமூல கணபதி வீட்டிருக்கின்றார். முதுகுண்டீஸ்வரர் கருவறையின் வடது பாகம் கோமுகத்தின் கீழ்ப்பக்கம் சண்டிகேஸ்வரர் தனி கோவிலில் 1.5 அடி உயரத்தில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு வடக்கு பக்கம் இருக்கின்ற சன்னதியில் வலது கையில் வேல், அம்பு, வாள், கொடி இவைகளை தாங்கியும், இடது கையில் வில், வஜ்ரம், தாமரை, மலர் கேடயங்களோடு முருகன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். எதிரே தனி பீடத்தில் மயில் இருக்கின்றது. முருகன் சன்னதிக்கு வடக்கு பக்கமாக பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. எதிரில் 1.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கின்றார். பெருமாள் கோவிலை அடுத்து காசிலிங்கநாத கோவில் இருக்கின்றது. இந்த மண்டபத்தில் தென்பகுதியில் கிழக்கு நோக்கி விநாயகரும், வடக்கு பகுதியில் தெற்கு நோக்கி விஷாலாட்சி அம்மனும் இருக்கின்றார்கள். பெரியநாயகி அம்மன் சன்னதியில் கிழக்கு பக்கம் துர்க்கை அம்மன் நின்ற கோலத்தில் 4 கைகளில், மேல் 2 கைகளில் சங்கும் சக்கரமும், கீழ் வலது கை அபய அமைப்பிலும், இடது கை இடுப்பில் வைத்திருப்பது போன்றும் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். துர்க்கை அம்மன் கோயிலுக்கு கிழக்கே கோவிலின் நுழைவாயிலில் வலது பக்கம் தனி கட்டிட அமைப்பில் நவக்கிரக சன்னதி இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் தரும் வள்ளலாக முதுகுண்டீஸ்வரரும் பெரியநாயகியும் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இந்த தலத்திற்கு இயற்கை வளம் கொண்ட 2 ஏரிகள் இருக்கின்றன. மற்றொன்று சிவன்பால் அன்பு கொண்டு நெஞ்சில் உறுதியோடு வழிபட்டால் கேட்பதை கொடுப்பதற்கு எழுந்திருக்கும் முதுகுண்டீஸ்வரர் மற்றும் அவர் வாசம் செய்யும் ஸ்தலமாக இருக்கின்றது இந்த ஊர்.
அந்த வாசம் தரும் ஸ்தலமாக இருப்பதற்கு சிறப்பு சேர்க்கின்றார் செம்புலிங்க ஐயனார். இந்த தலத்தின் வரலாறு என்ன? 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நெடுநாட்டினை ஆட்சி புரிந்த காடவர் தலைவர்களான கட்சி ராயர்களில் ஒருவர் முதுனை கிராமத்தில் வாழ்ந்தார். இவர் தினமும் திருமுதுகுன்றம் எனும் விருத்தாச்சலத்துக்கு நேரில் சென்று பழமலைநாதர் எனும் விருத்தீஸ்வரரை வணங்கி வந்தார். முதுமை காரணமாக அவரால் விருத்தாச்சலம் செல்ல முடியாத நிலை என்று ஒன்று வந்தபோது பழமலைநாதர், அதாவது விருத்தகிரீஸ்வரர் பெரியநாயகியுடன் இந்த இடத்தில் காட்சியளித்ததாகவும் காட்சி கொடுத்த இடத்திலேயே இந்த திருக்கோவிலை கட்டி வழிபட்டு வந்த அவருக்கு செலவுக்கு மானியமாக நிலம் கொடுக்கப்பட்டதாகவும் ஐதீகம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து கடாட்சங்களையும் பெற வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.